இந்த கதைகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இங்கு இருப்பவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மனித உடல், ஒரே மாதிரியான, ஆனால் சமூகத்தில் எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் இவ்வளவுக்கு இடையிலையும் எப்படி இருக்கு இந்த வாழ்க்கையை செய்கிறார். இந்த வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் இந்த மனிதர்கள் மிக அடிப்படையாக நம்புவது உலகத்தை அல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, மகனை, மகளை, அவர்களை வளர்க்கிற வளத்தை, தன்னை விட மேலான ஒரு வாழ்க்கையை தன் மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து விட மாட்டாமோ என்கிற அவர்களுடைய இயக்கத்தை அதைத்தான் கருதுகிறது. எந்த கதை வேணாலும் பண்ணின அந்த கதைகளுக்குள்ளாடி 4 விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டு என்ன அப்படின்னா, எல்லாமும் நிலைத்திருக்காது, நிலையானது இல்லை என்பதை சொல்லலாம். என்ன நிலைத்திருக்காது? நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது. உங்கள் தலைமுறைக்கு இருக்கும், தலைமுறைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாம நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போய் செல்வம் நிலையானது இல்லை. நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே, அது நிஜம் இல்லை. அப்படி வாழ முடியாது. வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும். ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது, அது பிரச்சனைகளை அடைத்து வரும். உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும் இலக்கியம் சொல்லிட்டே. இதே போலதான் இன்னொன்று இருக்கு. செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும், புகழ் இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய எடுத்துக்கிறார். உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது. உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு, இன்றைய புகழ். நேற்றைய புகழ் வேறொரு, நாளைய புகழ் வேறொரு. உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல. அதே போலதான் உங்கள் ஆரோக்கியம். 20 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் 50 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்டார். 20 வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் 70 வயதில் ஒத்துழைக்காது. உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல. இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்கிறது. 4ஆவதாக ஒன்று சொல்கிறது, எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல. நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள். நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் வருடப்படுவீர்கள், அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள். இந்த உறவை நீங்கள் இணைக்கவே முடியாது. இந்த 4 நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே, அது தமிழ்ல இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையை தான் இருக்கிறது. மனிதன் தன்னை அல்ல, தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீதுதான் பேரறிவு கொண்டார். இந்த உலகத்தில் ஒருவரிடம் தன் யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டா அவன் வெளியே என்ன சொல்லுவான், மனதிற்கு தன் பிள்ளைகளை தான் அவன் நேசிப்பான். அதில் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இல்லையா? அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரை வாழ்நாள் பார்த்தே. சீனாவில் சொல்லுவாங்களா, ஒரு பொம்மளத்தில் பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும். அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனை செய்வாங்க. ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை 1000 முறை பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும். இல்லாவிட்டால் நினைக்கே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஏராளமான நல்ல பெண்கள், அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி இருந்தார்கள் என்றால் திருமணம் அவர்கள் நினைத்த கனவுகள், அவர்கள் ஆசைப்பட்ட, அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே. இன்னும் சொல்லப்போனால் திருமணத்திற்கு அவர்களுடைய ஒப்புதலே இல்லை, அவர்களுடைய விருப்பமே இல்லை. எங்க பாட்டி காலத்துல 10 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு இருக்குங்க. இன்றைக்கும் கூட அந்த விருப்பம் எல்லாம் இல்லை. அப்படின்னா நான் சொல்லுகிறது, 1000 முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிரார்த்தனையோட நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வார், வருவாங்க. மகளுடைய கண்ணீரிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார், நான் என் மகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடிந்தது, அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும், ஆனால் அவள் தலையில் முடியில் ஒரு நரை வெளி வந்தபோது என்னால் தடுக்கவே முடியும். என்னால் பண்ண முடியும். நான் அப்போதான் தெரிஞ்சேன் அவளுக்கும் வயசாயிருக்கு. அப்போ கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற, பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான். அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோங் லீ என்கிற எழுத்தாளர் ஒரு கதை எழுத்தார். கதையினுடைய பேரே 1000 வருட நல்ல பிரார்த்தனை. ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்கும் போது அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே
அப்பாவுக்கு கவலை என்னன்னா காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஊருக்கு வேணா வராது. இவருக்கு சீனாவுக்கு போன அனுபவமே கிடையாது, ஆங்கிலம் தெரியாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கிருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை பெற்றார். என்னப்பா சொல்லாமல் வந்தீங்க, நீ தான் வரவேமா அப்படின்னு வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லி எல்லாம் பண்ணுறா. ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, நீங்கள் இருக்கிறதுல நீங்கள் ஒருபோதும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். இவர் சொன்னால் எதை பற்றி பேசுறதுக்காக நான் இங்கே வரல, உன் கல்யாணம் போது பேசுறது தான் வந்தீங்க. ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் சொல்லலாம். அப்புறம் சொல்ல ஏமா கல்யாணம் 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 சொல்லிட்டே அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னா அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது மகளே, நாங்கள் ரொம்ப பழைய ஆளுங்கள். என் தாத்தா அப்படி இருந்தார், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் அப்படி இருந்தேன், அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவர் சொல்கிறேன். அப்பா நீங்கள் எங்களோட பற்றி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனை மறந்துருக்கு. அவர் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது மகள் வேலைக்கு போயிடுறார். இரவில் தாமதமாக வருகிறாள். வந்தால் திரும்பி உட்கார்ந்து வேலை பார்க்குறார். சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அப்பா அவளுக்காக சமைக்கிறார். அவர் சொல்கிறா, அப்பா நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை, எங்களுக்கு உடல் எடை எவ்வளவுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கணும், அவ்வளோதான் சாப்பிடுவேன். இல்லை மகளே, நிறைய சாப்பிடணும் தான், ஆரோக்கியமாக இருக்கணும்ல. ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் காலத்தில் மாதிரி 10 பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு வச்சுக்கேன். அப்படி இல்லை, அழகு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த தந்தைக்கு புரியல, உன்னிடம் இல்லாத எந்த அழகை இந்த உடலை வருத்தி கொண்டாலும் கிடைச்சிடும். இல்லைப்பா, பார்க்குறவர்கள் மெல்லிவான பொண்ணாக இருந்தால், ஒல்லியான பொண்ணாக இருந்தால் தான் அழகு சொல்கிறாங்க. அது நிஜமில்லையே. திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளும் இருந்தார்கள். இப்போ கூட பாருங்க, அவ்வளோ திடகாத்திரமான விளையாட்டுகள் இருக்காங்க. அவங்க யாரும் ஒல்லியாக இருக்கணும்னா இல்லையே. ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு, அழகாக இருப்பது வேறு இல்லையா? அந்த காலம் அப்படிதான் இருக்கு. நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்க, மாலுக்கு கூட்டிட்டு போறா, இவளை போன்ற இவள் வயது ஒருத்த பெண்கள் எல்லாம் இதே போல சின்ன சின்ன உடையை போட்டு வர. என்ன இந்த ஊர்ல யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்க. இல்லப்பா, அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் இரவு அவர் காரில் மகள் வந்து இறக்கும் போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து ஊதி பார்க்கிறார். சந்தோஷப்படுகிறார். பரவாயில்ல, யாரோ ஒருத்தாங்க மகளுக்கு காதல் முடிக்கிறாங்க. அப்பா படிக்கிறார், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவங்க கூட இருப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது எப்படி இருக்கிறது? அதான் சொன்னாங்க, அவனுக்கு புரியாது. அவங்க கூட இருக்காங்க. இல்லை மகளே, உனக்கு அவனை பிடிக்கிறது, அவன் அவளை அக்கறையாக வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து விடுறாங்க. அப்பா, அதெல்லாம் வேற வாழ்க்கை, உங்களுக்கு அந்த வாழ்க்கையே தெரியாது, நீங்கள் வேறு காலத்தில். ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிக்கணும்னா, உன்னை ஏதாவது தவறாக பயன்படுத்தினான், அதை எனக்கு கையாள தெரியும் பாவில்லை. இவருக்கு அதுவும் இன்னும் பயமாறு. இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள், தந்தையினுடைய பிரச்சனைகள், தந்தை அடைகிற மன விஷயங்கள் எல்லாம் யாரிடம் சொல்வது தெரியும். அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா? மகளும் அவரும் வேறு வேறு அறைகளை படுத்திருக்கிறார். ஒரே சுவர், அந்த பக்கம் அவங்க மகள் படுத்திருக்கார், அடுத்த அறையில் இந்த அறையில் படுத்திருக்கிறார். அந்த சுவரிடம் தான் சொல்கிறார். அந்த சுவரிடம் தந்தை சொல்கிறார், நான் ஒரு தந்தையாக இப்படியெல்லாம் கவலைப்படுவது தவறா? இப்படி கவலைப்படுவதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னொன்று, ஒரு பெற்றோர்களே இப்படியெல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, உடலை, அவர்களுடைய நலத்தை கவலைப்படாவிட்டால் இந்த உலகம் கவலைப்படுமா என்ன? இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு கதவை கட்டி, மகனை உனக்கு இந்த உணவு பிடிக்க வேண்டி சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா? நான் தானே கேட்க வேண்டும். என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க. உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதன் இருக்கிறாமா என்ற ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். நான் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பது பழைய பாசம், புதிய பாசமும் இருக்க. ஆனால் மொழி மாறிட்டு, வாழ்க்கை மாறிட்டு, தரம் மாறிட்டு, உலகம் மாறிட்டு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல. பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பல்வேறு நாடுகளால், பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றோர்கள் பிள்ளைகளால் பிடிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையே இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் உள்ளது. சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும் போது இந்த தந்தை இருக்கிறார். அந்த பக்கம் அந்த பெண் கதை அங்கே முடியவில்லை. சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இந்த தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது எங்கள் வாழ்க்கையை சொல்லிட்டு அவர் சொல்றார், தந்தையை நீங்கள் நினைப்பது போல நாங்கள்லாம் சந்தோஷமா இல்லை, ஆனால் உங்கள் முன்னால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று காட்டிக் கொள்ளவே மாட்டோம். எங்கள் வேலை நெருக்கடி, பணி, சுமை, இன்னும் சொல்லப்போனால் 2000 வருடமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட
எல்லாவற்றிலிருந்து கொஞ்சமாவது ஒழிய மாட்டோமான்னு நினைக்கும் போது அதற்காக திருமணம் வேண்டாம், அதுக்காக எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனால் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு சொன்னாலும் தெரியாது. அவர் வெளியே போகிறார், பூங்காவில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் வயதை ஒத்த யாரோ ஒரு அம்மாட்ட மொழியே தெரியல, கையிலே சொல்றாரு. அந்த அம்மா பெர்சியாவே பதில் சொல்லுது. 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, பிள்ளைங்களை பற்றி பேசி